அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 எக்ஸாமினுடைய அப்ஜெக்ஷன் ரைஸ் எம்சிக்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டோட்டலாக எத்தனை கொஸ்டின் வந்துட்டு ராங்காக இருக்குது, எத்தனை கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் கீ தவறாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் புதுசுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் எம்சிக்யூ பார்த்துடலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஓவர்லாப் இஸ் பெர்மிட்டட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹோமோநியூக்ளியர் டை அட்டாமிக் மாலிக்யூல். அப்போது இந்த கொஸ்டினுக்கு டிஆர்பி ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா, இந்த 1s இந்த ஓவர்லாப் வந்து பெர்மிட்டட்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதாவது 2s ஓவர்லாப்பும் பெர்மிட்டட். ஸோ அதற்கான இந்த எவிடன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எந்தெந்த கொஸ்டின்லாம் ராங் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 2s ஓவர்லாப்பும் பெர்மிட்டட். அப்போ இதில் 2 ஆன்சர் வந்துட்டு கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிட் ஸ்ட்ரென்த் டேஸ் இன் மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் எ பீரியாடிக் டேபிள். அப்போது இது பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ். இதுதான் வந்துட்டு சரியான விடை. இதுக்குமே இந்த புக் எவிடன்ஸ் இருக்குது. அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போது இதில் வந்து ஆன்சர் கீ டிஆர்பி ஆன்சர் கீ வந்து டிக்ரீசஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ இது வந்துட்டு தவறு. இன்க்ரீசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். எவிடன்ஸுமே இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைஎத்தில் அம்மோனியம் குளோரைட் ரியாக்ட்ஸ் வித் காப்பர் 1 குளோரைட் டு ஃபார்ம் எ. இதில் வந்துட்டு லைட் க்ரீன் ஆயில் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த லைட் எல்லோ ஆயில், ஸோ இதற்கான இந்த எவிடன்ஸுமே வந்து ஒரு பப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷனுமே கரெக்ட். லைட் எல்லோ ஆயில் இதுக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் இருக்குது. ஓகே, எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் என்ன சரி அப்லோட் பண்ணுறேன். அடுத்தபடியாக பாருங்கள், இந்த ஆக்சோ ரியாக்ஷன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப். அப்போ இதுக்கு வந்து டிஆர்பி ஆன்சர் கீ ஏ கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஏ தான் ஆன்சர். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மிஸ்டேக். அப்படின்னா இது வந்துட்டு இந்த ராங் கொஸ்டின், சரிங்களா? அப்போ ராங் கொஸ்டின்ங்கிறதுனால இதை வந்து ஒமிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தபடியாக மேக்ஸ்வெல் ரிலேஷன். இப்போ மேக்ஸ்வெல் ரிலேஷனில் இதை வந்துட்டு ஆப்ஷன் ஏ வந்துட்டு கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இதில் இந்த கொஸ்டின் மிஸ்டேக் இருக்குது, சரிங்களா? இதில் வந்துட்டு கொஸ்டின் மிஸ்டேக் இருக்குது. அப்போ இதுவுமே கொஸ்டின் ராங், இதுவுமே ஒமிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் பாருங்கள், ∂H/∂P அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இங்கேயும் பாருங்கள் ∂H/∂P அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஆன்சர் வந்துட்டு இதில் வந்திருக்குது. கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, இந்த ரெண்டுமே ஒரே போல் வரவே முடியாது. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டு இதில் தவறுதலாக கேட்டுக்கிறாங்க. அப்போ இதுவுமே ஒமிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சரியான எவிடன்ஸ் வந்துட்டு இதுக்கு எனக்கு கிடைக்கல. ஸோ யாராவது எவிடன்ஸ் இருந்ததுன்னா இதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நார்மலாக உள்ள மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது, புக்ஸில் இருக்குது. ஆனால் இந்த ரிலேஷன்ஸ் வந்துட்டு நிறையா புக்ஸில் தேடி பார்த்தாச்சு. இந்த ரிலேஷன்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா இந்த ரிலேஷன், மேக்ஸ்வெல் ரிலேஷன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆனால் இது தவறு. இந்த கொஸ்டின் வந்துட்டு ராங் கொஸ்டின். கண்டிப்பாக இதை ஒமிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இதில் வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் சி இதை வந்துட்டு ஆன்சராக கொடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் இதில் வந்து இ ரொட்டேஷ்னல் கொடுத்துருந்தாங்கன்னா ஏஎன்சி கரெக்டு. ஆனால் இதில் ஒன்று மிஸ்டேக், ஒன்று வந்துட்டு இதில் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த கொஸ்டின் ராங், சரிங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ராங் கொஸ்டின். ஸோ இதையுமே ஒமிட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. இதற்கான எவிடன்ஸுமே இருக்குது. இதுக்கான எவிடன்ஸுமே நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அடுத்தபடியாக ஆர்கானிக் லிக்யூட்ஸ் விச் டீகம்போஸ் அட் தி பாய்லிங் பாயிண்ட் அட் பியூரிஃபைட் பை. அப்போ இதில் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் கொடுத்துக்கிறாங்க. அதே போல் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுமே புக்ஸில் இருக்குது. இதற்கான எவிடன்ஸுமே நம்ம அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ இதுக்கு 2 ஆன்சர், ஸ்டீம் டிஸ்டிலேஷன் இருக்குது, டிஸ்டிலேஷனுமே இருக்குது. 2 ஆன்சருமே கரெக்டு. ஓகே,
அப்போ இதுக்கும் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோவிங் ரியாக்ஷன் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஏ அண்ட் பி. அப்போ இந்த 80வது கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு இதில் வந்து பி, சரிங்களா, இதில் வந்துட்டு பி வந்துட்டு இதில் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த ஏ ஆப்ஷன் வந்து கரெக்டு. ஏ ஆப்ஷன் வந்துட்டு ஒரு சில இதில் கரெக்டாக கொடுத்துக்கிறாங்க. ஆனால் பி ஆப்ஷன் வந்துட்டு தவறு, சரிங்களா, பி ஆப்ஷன் தவறு. ஸோ இதுக்குமே இந்த எவிடன்ஸு இன்னும் கிடைக்கல. ஸோ கிடைச்சதுன்னா அதை நான் என்ன பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். ஓகே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விச் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ரிலேட்டிவ் ரேட் ஆஃப் SE2. ஸோ இதில் வந்துட்டு இது எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ எத்தில் ஐசோப்ரோபைல் டெர்ஷரி பியூட்டைல் நியோபென்டைல். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இதற்கான எவிடன்ஸுமே நிறையா புக்ஸில் இருக்குது. ஸோ இதுவுமே நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடலாம். அடுத்தபடியாக இந்த AAS ஃப்ளேம், இது பார்த்தீங்கன்னா AAS ஃப்ளேம் ஆர் யூசஸ் ஆட்டோமைசர்ஸ். சம் காமன்லி யூஸ் ஃப்ளேம்ஸ் ஆர் கிவன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா விச் இஸ் கன்சிடர் ஏ கூல் ஃப்ளேம். இப்போ இதில் கூல் ஃப்ளேம் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் இந்த ஏர் ப்ரோபைன், சரிங்களா, ஏர் ப்ரோபைன் இந்த இதுவும் வந்துட்டு கூல் ஃப்ளேமில் வருது. அப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க, 2 and 3 தான் ஆன்சர் கீயாக கொடுத்துக்கிறாங்க. ஏர் அசிட்லின், அசிட்டின் நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ அதே போல் நிறையா புக்ஸில் வந்துட்டு ஏர் ப்ரோபைனுமே வந்துட்டு கொடுத்துக்கிறாங்க, சரிங்களா. எல்லாமே ஹை டெம்பரேச்சர் தான். ஹை டெம்பரேச்சர் எது வந்துட்டு கொஞ்சம் லோ டிகிரி செல்சியஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ இதில் ஏர் ப்ரோபைன் அப்படிங்கிற ஆப்ஷனுமே நிறையா புக்ஸில் இருக்குது. ஸோ அந்த எவிடன்ஸுமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் ஏ அண்ட் பி இன் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். அப்போ இதில் ஹைட்ரோபோரேஷன், அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அசிட்லின் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ அசிட்லின் வித் போரேன் BH3. அப்போ இதில் என்ன நடந்திருக்குது, அப்போ இதில் ஒரு ஹெச், அப்படின்னா அப்போ இங்கே ஒரு ஹெச், அப்போ இங்கே வந்துட்டு BH2, சரிங்களா. அப்போது அசிட்லின் வித் H2O2 அண்ட் NaOH என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஆல்டிஹைடு, சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆகுது, சரிங்களா. அப்போ இதில் ஆப்ஷன் வந்துட்டு ஏ, இந்த டி வந்து கரெக்ட் ஆன்சர். அதாவது இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொஸ்டினே வந்துட்டு இதில் தவறுதலாக இருக்குது. அப்போ இதில் BH2 2 டைம்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த ரியாக்ஷனுக்காக இப்படி கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா இந்த ரியாக்ஷனுக்காக இந்த BH2 சேர்த்து கொடுத்துருக்கலாம், சரிங்களா. ஸோ அதை நீங்கள் விட்டால் கூட இதில் ஆன்சர் வந்து தவறு. அப்போ அசிட்லின் வித் BH3 H2O2 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டிஹைட், சரிங்களா. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்குமே எவிடன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அப்போது நீங்கள் இத்தனை கொஸ்டின் வந்துட்டு இந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அதாவது அப்போ எத்தனை கொஸ்டின் நம்ம பார்த்துடலாமோ. அப்போ இதுக்கு வந்துட்டு ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா இந்த என்ன வருது, இதில் டி, இது அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம், இது ரைஸ் பண்ணலாம், சரிங்களா. 2 2வது கொஸ்டின் இது ரைஸ் பண்ணலாம், 3rd கொஸ்டின், சரிங்களா. அப்புறம் இதுவுமே பண்ணலாம், 4, சரிங்களா. அடுத்தது பாருங்கள் 5, அடுத்தபடியாக 6, அடுத்தபடியாக 7, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 8, அடுத்தபடியாக 9, அடுத்தபடியாக 10, 11. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம், சரிங்களா. அப்போ இதில் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்குது. நான் என்ன செய்கிறேன், அடுத்த வீடியோவில் எந்தெந்த கொஸ்டினுக்கு எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த புத்தகத்தில் ரைஸ் பண்ணுறதுக்கான அந்த எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன், சரிங்களா. ஓகே. அப்போ இதில் இன்னும் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருந்துச்சுன்னா அதையும் நேச்சராக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம், இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக கூட. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் தவறு அப்படிங்கிறத எனக்கு நினைச்சலாம் வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு தகவல் தெரிவிக்கலாம், சரிங்களா. ஓகே. அப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எவிடன்ஸோட சந்திக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.